பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தான், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இந்த வேத பகுதியில யூதருடைய ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யுத்தத்துக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ராஜ வஸ்திரம் தரித்துக்கொள், நான் வேஷம் மாறி போகிறேன் என்று இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறார்கள். 2 பேரும் யுத்தத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது எதிராளிகள் அந்த யுத்தத்தில் வரும்போது யோசபாத்தை, ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிற யோசவை பார்த்து, இவன் தான் இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி அவனை கொல்லுவதற்காக கிட்டே வருகிறார்கள். உடனே யோசபாத் மிகுந்த சத்தம் இடுகிறான், நான் இஸ்ரவேல் ராஜா இல்லை என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் அவனை விட்டு விலகிறார்கள். இந்த சம்பவத்துல கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், தப்பவே வழி இல்லை என்கிற அந்த நிலை இருக்கும்போது தேவன் அனுகூலமான ஒரு பாதையை திறக்கிறார். தப்ப வழியை செய்கிறார். தப்புவதற்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கங்களிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளும் போது, வழியே இல்லாத சூழ்நிலையில் வழியை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் நமக்கு அனுசாரியாக இருக்கிறார். அதுதான் அனுசாரி என்ற அர்த்தம். வழி இல்லாத சூழ்நிலையில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர் தான், அதுதான் அனுசாரி என்ற அர்த்தம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, எஸ்ரா எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவன் போகும்போது வழியில இருக்கிறவர்கள் வழிப்பறி செய்து விடுவார்கள் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல உதவி கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் ராஜா ஒருவேளை அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்திருப்பார் என்றால் எல்லா மகிமையும் ராஜாவுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதற்கு பதிலாக எஸ்ரா தேவனை நம்பி அவன் போகிறான். அப்போ தேவனை நம்பி அவன் போனதுனாலே அவனுக்கு எந்த சேதம் வராமல் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். உண்மையாலுமே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். இதே 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் அந்த 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்றால், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் என்று வாசிக்கிறோம். நம்ம மனுஷரால முடியாதது தேவனால மாத்திரமே முடியும். இந்த உலகத்துல யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வார் என்று நினைப்பார்களோ அவர் எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு அனுசாரியா இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார், உங்களை தப்புவிப்பார், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.